Operation failure. Any development? Sir, பொண்டாட்டி செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார். இது பொண்டாட்டியே செட் பண்ணிருக்கியா? யாருக்கு? சார் பன்னீர்க்கே செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை வந்துரும் சார். இடியட். பொண்டாட்டி கிட்ட எவனாவது உண்மையை சொல்லுவானாயா? நான் ஒரு டாக்டர் அமைச்சிருக்கேன். நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்து அவங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிற வழியை பார். ஓகே சார். இந்த டெஸ்டுடைய பேரு நார்கோ அனாலிசிஸ். இதுல இருக்க சோடியம் தைப்பென்டால ஒருத்தர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணா 5 நிமிஷத்துல எல்லா உண்மையும் வெளியில வந்துரும் வாய் வழியா. டாக்டர், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MBBS, FRCS, ஸ்பெஷலிஸ்ட் இன் நியூரோ, லண்டன் ரிட்டர்ன், துட்டு சம்பாதிக்கிறது இன் இந்தியா. ஊசி குத்துனா உண்மை வரும்னு கண்டுபிடிச்சீங்களே, ஆனா யாருக்கு குத்துனா வரும்னு கண்டுபிடிச்சீங்களா? எனக்கு குத்துறதே வேஸ்ட். குத்துங்க. காட்டுங்க. భానుమతి సత్యంగా నాకు ఏ ద్రోహం చేయాల నాకు వేళకారికి ఏ కనెక్షన్ లేదు నా మంచివాడే నేను ఇచ్చేస్తాను 10 కోట్లు இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும். சத்தியமாக நான் வண்டி தள்ள விட மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசில் ஒரு ஆசை வரும். நான் அது கிடச்சோன்னே அது மேலே உள்ள ஆசை போயிடும். ஆனால் எனக்கு மட்டும் அவன் மேலே உள்ள ஆசை எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது. ஆல்பர்ட், அங்க சென்னையில என்ன நடக்குது? ஹாய் யோஷிமோ. நாளைக்கு நடக்க போற மேட்ச்லயும் ஒரு பவுலரை செட் பண்ணியாச்சு. மீடியேட்டர் மூலமா எந்த ஓவர் எவ்வளவு ரன்ங்கிற டீடைல் எனக்கு வந்துரும். போலீஸ் ரொம்ப உஷாராயிட்டாங்க. பாம்பேல சுல்தான் பாய் எப்படி மாட்டினாருன்னு தெரியும்ல. நான் எதுலயுமே டைரக்டா இன்வால்வ் ஆகல. நான் யாருன்னு இங்க யாருக்கும் தெரியாது. நீங்க பயப்படாதீங்க. ஆள் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா ஆல்பர்ட்ங்கிற உன் பேரு போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை பிடிக்க டெல்லியில இருந்து ஸ்பெஷல் போலீஸ் டீம் சென்னைக்கு வந்திருக்கு. இந்த பொய்யான பேர்ல சென்னையில மட்டும் ஒரு 7000 பேர் இருப்பாங்க. உன்னை பிடிச்சா நானும் மாட்டுவேன். நாளைக்கு மேட்ச்ல கேம்பிளிங் ஆடாத, விட்டுடு. பயந்தா பணம் சம்பாதிக்க முடியாது. ஆடுறோம், ஜெயிக்கிறோம். Hi, I'm Ilyas Khan, Assistant Commissioner, Delhi Police. I want to interrogate the suspects. மும்பை போலீஸ், நீ டெல்லி போலீஸ், ரெண்டு வாட்டி வாக்கூர் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், ஒரிஜினல் போலீஸ். அடிங்க. சார், டெல்லியில இருந்து வந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இலியாஸ் அங்க இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு கொஞ்சம் ரூமுக்கு வா. ஓகே சார். சாரி சார். सॉरी सर, सॉरी सर, माफ कर दो सर. மரியதாஸ் सर, உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியுமே, கமிஷனர் கிட்ட போட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. सर साहब पूछते हैं आपके बाल बच्चे. Stop it! எனக்கு தமிழ் தெரியும். கமிஷனர் கூப்பிடுறாங்க. चलिए सर. ஆமா, செத்து போன தயாளன் எத்தனை மணிக்கு ஹோட்டல் ரூம்குள்ள செக் இன் பண்ணா? நைட் 2 மணிக்கு சார். பன்னீர் எத்தனை மணிக்கு ஹோட்டல் ரூம்குள்ள போனான்னு சொன்னேன்? மார்னிங் 10 மணிக்கு சார். நடுவுல யாரும் போலையா ரூமுக்குள்ள? சார் 4 வாட்டி அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணியாச்சு, யாருமே போகல. என்னையா அது? காலம்பரம் 6 மணிக்கு தயாளன் செத்து போயிட்டு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை சொல்றாங்க. அது மட்டும் எப்படி? அவன் நெஞ்சில ஸ்ட்ராங்கா கத்தி பாஞ்சுதான் செத்துருக்கான். சூசைட் எல்லாம் சான்ஸ் இல்ல. என்னையா சொல்ற? அவன் சூசைடும் பண்ணிக்கல, பன்னீரும் சாகடிக்கலன்னா தானே அண்ணன் ஆகாயத்துல இருந்து கத்தி வந்து குத்துச்சா அவனை? சார், ஒரு மேட்டர். அவன் சாகும்போது சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான். அப்படின்னா சந்தானமோ இல்ல சூரியோ தான் அவனை கொண்டு இருக்கணும். சார், நான் அதை மீன் பண்ணல சார். என்ன பின்ன என்ன? அவன் சாகும்போது சிரிச்சிட்டு செத்தானா அழுதுட்டு செத்தானா? அதுவா இப்ப முக்கியம்? சார், கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட இப்ப ஆல்பர்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஆல்பர்ட் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும்னா தயாளன் செத்து போன மேட்டர் நம்மளை தவிர வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி ஒரு வேலை தெரிஞ்சு போச்சுன்னா
அந்த கிரிக்கெட் பிளேயர் அவன் சொல்லி வச்ச மாதிரி ஆட மாட்டான். சோ கேம்பிளிங் நடக்காது. ஆல்பர்ட் கிட்ட நம்ம நெருங்க முடியாது. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தயாளன் உயிரோட இருக்கிறான் அப்படிங்கறதும் பன்னீரும் தான் கையில இருக்கிற ட்ரம்ப் கார்ட்ஸ். தயாளன் இல்லாததுனால பன்னீர் ஹெல்ப் இல்லாம நாம ஆல்பர்ட்டை நெருங்க முடியாது. பன்னீரா? அவன் தான் கிரிக்கெட் பத்தி எதுவும் தெரியாதுங்கிறானே. பன்னீருக்கு கிரிக்கெட் தெரிய வேணாம். ஆனா தயாளன் நேத்து யாரையெல்லாம் மீட் பண்ணாங்கிறது பன்னீருக்கு தான் தெரியும். சோ பன்னீர் மூலியமா அவங்க எல்லாரையும் நாம மீட் பண்ணா அவங்களுக்கு கிரிக்கெட்டும் தெரியும், கேம்பிளிங்கும் தெரியும், ஆல்பர்ட்டையும் தெரியும். சோ பன்னீரை தவிர மத்தவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு பன்னீர் எங்க கூட்டு வா. டூ இட் நவ். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? மேட்லி ரோட் சப்வே கிட்ட என் பொண்டாட்டிக்கு ஒரு இட்லி கடை இருக்கு. சரி, அங்கே டெய்லி உங்களாலும் போய் ஓசியில் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மாமலும் கூட்டிகிட்டு போயிடறாங்க. நிஜமா சார்? அது நிறுத்த சொல்லி நீங்கள் உடனே ஒரு ஆர்டர் பண்ணணும். அப்போ தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதான் அம்மா ₹1 இட்லி போடுறாங்கல்ல, அப்புறம் இன்னும் ஏன் ஓசிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சார் நான் இல்ல சார். சரிப்பா, நீ சொன்ன மாதிரி நான் ஆர்டர் போடுறேன். நம்ப மாட்டேன். சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சத்தியமா? உங்க மேல சத்தியம் பண்ணுங்க. ஏன் மேலையா? உங்க தலையில அடிச்சு. சத்தியமா? தொப்பி இல்லாம. ஆர்டர் போடுறியா? பன்னீர், இதுல கேம்பிளிங்காக நாங்க சந்தேகப்படுற எல்லாரோட போட்டோவும் இருக்கு. இதுல தயாளன் நேத்து யாரையாவது மீட் பண்ணானான்னு பார்த்து சொல்லு. சரி சார். சார், இவன் தான் சார். இவன் பேர் பீட்டர். இவன் தான் ராணியை செட் பண்ணி கொடுத்தான். சார், இவன் எப்ப சென்னை வந்தாலும் செக்கர்ஸ் ஹோட்டல்ல தான் சார் தங்குவான். இங்க வந்து வந்துட்டு இருக்க நீ. Hey, what are you doing? Hey, I'm innocent. No, no. இவதான் ராணி. யாரே மாத்திர வெள்ளக்காரி போல இருக்கா. இவ பேர் ராணியா? ஓ, நீலாம் போலீஸ். கமல் சார் பக்கத்துல இருக்காங்களே, இது யாரு? ராணி. நீ மட்டும் வெள்ளக்காரி ராணின்றா? எங்க டீம்ல யாருக்குமே ஒரிஜினல் பேர் கிடையாது. இன்ஃபேக்ட் என் ஒரிஜினல் நேம் பழனிசாமி. நம்ப முடியுதா? மிஸ்டர் பீட்டர் பழனிசாமி, ப்ளீஸ் கம் டு தி பாயிண்ட். இன்னைக்கு நைட் ஒரு பெரிய கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு. அதுக்கு அந்த பிளேயர் ராணி 2 பேருமே வருவாங்க. யார் அந்த பிளேயர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வேலை ராணிய செட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். நல்ல வேலை. தயால் பிளேயர் கிட்ட ஒரு கோட் வேர்ட் சொல்லியிருக்கான். அது ராணிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கோட் வேர்டை சொன்னதும் ராணி பிளேயரை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவா. அங்க அவங்க டீலிங் முடிஞ்சதும் பவுலா என்ன சிக்னல், என்ன ஓவா, எவ்வளோ ரன் எல்லாமே ராணிக்கு சொல்லிடுவா. அத ராணி தயாலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. இவ்வளவு தான் எனக்கு தெரியும். சரி, பார்ட்டி எங்க நடக்குது? ஹோட்டல் ஹில்டன்.